AH1N1 இன்ஃபுளுவன்சா வைரஸ் தொற்றினால் கட்டுப்படுத்துவதற்காக துரித நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதற்கான அவசியம் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்களில் காணப்படும் வித்தியாசமான வயது குழுவினர் மற்றும் AH1N1 இன்ஃபுளுவன்சா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் பதிவாகி வருவதாக அகில இலங்கை தாதியர் சங்கத்தின் தலைவர் காமினி குமாரசிங்க தெரிவித்தார். இந்த வைரஸ் தொற்றினை கட்டுப்படுத்துவதற்காக வைத்தியசாலைகளில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகளை மேலும் பலப்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். இதன் நிமித்தம் சுகாதார சேவை உத்தியோகத்தர்களை தயார்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் காமினி குமாரசிங்க கூறினார். இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதியில் இன்ஃபுளுவன்சா AH1N1 வைரஸால் 30 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இவர்களில் 10 பேர் கர்ப்பிணி தாய்மார் எனவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. H1N1 நோய் தொற்றுக்கான அறிகுறிகள் தென்பட்டவுடன் மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதன் மூலம் பாதிப்புகளை தவிர்க்கலாம் என சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியது.